வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவைன் தினேஷன் வணக்கம். நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா. இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா. நிறைய நிகழ்வுகள் நடக்க போது இதனால எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ரொம்ப வசீகரமான முகம் சரிங்களா. நீங்கள் என்ன கலர், என்ன ஹைட், எந்த மாதிரி இருந்தாலும் முகம் வசீகரமாக இருக்கும். இன்னொன்று அந்த பேலன்ஸிங் சொல்லுவாங்க. அவங்களுடைய சிம்பிளே எப்படின்னா அந்த தராசு. ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோடு இருக்கிறவங்க தான் அந்த துலாம் ராசி. இவங்க இந்த ஜட்ஜ், இந்த நீதித்துறை, இந்த நாட்டாமை பண்ணுறவங்க, இந்த புரோக்கரேஜில் இருக்கிறவங்க, இல்லை அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அந்த நீதித்துறை அதில் துலாம் ராசி எடுத்திங்கன்னா அவங்க கரெக்டாக நியாயம் பார்த்து பேசுவாங்க சரிங்களா. அதுவும் உங்கள் வீட்லேயே இப்போ வேற சூரியன் வேற இருக்கார். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்டில் இருக்கவங்களாம் நல்ல முன்னேறத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஒரு நல்ல நவம்பர் மாதம் ஒரு சூப்பரான ராசியான இதுதான். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் பார்த்துட்ருக்கார். ஸோ பணம் நிறைய தங்கும், குடும்பத்தில் வந்து நிறைய சந்தோஷம் வரும். ஓகே. என்ன 3ஆவது வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இந்த காம்படிஷனுக்கு போகிறது, எக்ஸாம் எழுதுறதுல இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா. அது நீங்கள் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நாள் கழித்து கூட எழுதிக்கலாம். இப்போ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. 4ஆம் வீடு சூப்பராக இருக்குது. நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் இப்போ உங்களுக்கு பணமும் அதிகமாக வரும் சரியா. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சூப்பரான டைம். இந்த டைமில் ஏன்னா சுக்கிரன் வந்து ஜாலியாக செலவு பண்ண தான் ஃபஸ்ட்டு மைண்டு போகும். அதனால் செலவு பண்ணாமல் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ் கையில் கொடுத்து அவங்க ஒய்ஃப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கும். ஏன்னா ஒய்ஃப்ன்றது தான் சுக்கிரன் சரிங்களா. நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி தான். இந்த தடவை ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து பண்ணாலும் நல்லது. ஏன்னா சூரியன் இருக்கார் அந்த வீட்டில். ஸோ இந்த மாதிரி கிரக நிலையை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அது கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. உங்களுடைய 10ஆம் வீடு தொழில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. தொழில் முன்னேற்றங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பகவான் இருக்கார் அந்த வீட்டில். நீங்கள் யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா சுக்கிரன், சிவன் சுக்கிரன். வெள்ளீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூரில் ஒரு வெள்ளீஸ்வரன் இருக்குது, மாங்காடில் ஒரு வெள்ளீஸ்வரர் இருக்கார், வெள்ளி பகவான் ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. ஒரு மாவட்டத்துலேயும் வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குங்க சரிங்களா. அந்த கோவில் உங்கள் இடத்துல உங்கள் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்றதை பார்த்து போய் வழிபடுங்க. எங்கள் ஊர்லேயே இல்லை சார், தேடி பார்த்துட்டேன் சார், அப்படி கிடைக்கல சார் அப்படிங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோவில் போயிடுங்க. சிவன் கோவில் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் போய் வழிபடுங்க. சூப்பர். நான் சிவன் கோவிலும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா போய் லக்ஷ்மி தாயாரை பாருங்கள். லக்ஷ்மி தாயார் வந்து பக்கா சுக்கிரன் அவங்க சரிங்களா. லக்ஷ்மி தாயாரை போய் வழிபடுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அபிஷேகம் பண்ண அங்கே ஒத்துக்கலை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலை, என்னால் டைமுக்கு போக முடியலன்னா பாலால் செஞ்ச ஸ்வீட்டோ இல்லை பால் பாயாசமோ, அங்கே பால் பாயாசம் பெஸ்ட்டு. வரவங்களுக்கு அன்னதானம் ஃபுல்லாக பால் பாயாசம் கொடுங்க. வெள்ளிக்கிழமை கொடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டின இது ஆக்கர்ஷணமாக நடக்கிறதுக்கு வந்து அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நவம்பர் மாதம் நிறைய பணம் வரும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும், தொழில் முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் வரும். நம்ம என்னென்ன தெய்வம் சொன்னோமோ அந்த தெய்வமெல்லாம் போய் வழிபடுங்க. நம்ம சொன்ன முறைப்படி வழிபடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கீழே கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. உங்கள் 5ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால வீட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க. நீங்கள் நியாயமாக நடந்தாலும் அங்கே சூழ்நிலைகள் மாறி மாறி நடக்கும். ஏன்னா ராகு பகவான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால. முக்கியமாக பசங்கக்கிட்ட பழகும்போது, உங்கள் குழந்தைங்கிட்ட பழகும்போது ரொம்ப அதட்டி இது பண்ணாதீங்க. அது ரொம்ப
தப்பாக தான் எடுத்துப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. நம்மளுடைய பவர் என்ன? ஸ்மைல் பண்ணுது. சிரிச்சுட்டு பொறுமையாக எடுத்துகிட்டே போயிடுங்க, ஜெயிச்சிடலாம். உங்களுடைய 11வது வீட்டில் வந்து கேது இருக்கிறதுனால ப்ராஃபிட், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் வரோன்ட்டு ஒரு கெஸ்ஸில் போட்டுறாதீங்க. அது வந்து பிரச்சனைகளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட கேட்டு எந்த டைமில் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்றத, ஏன்னா லட்சமாக போடுவோம். ஆனால் 500 1000 கொடுத்து ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ 11வது வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ராஃபிட் இது கண்டிப்பாக வரும்னு நீங்களே யோசிச்சு இருக்காதீங்க. ப்ராஃபிட் தடங்களாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஆகக்கூடாது அப்படின்னா கையில் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவை எப்போவுமே பாக்கெட்டை வச்சுட்டு போங்க. வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிற வியாபார ஸ்தலம் இல்லை ப்ராஃபிட் வரப்போகிற இடத்துல ஒரு அருகம்பில் வச்சுருங்க. இப்போ இன்றைக்கி எல்லாமே லேப்டாப்பில் தான் நடந்துகிட்ருக்கு வியாபாரம் எல்லாமே. லேப்டாப் பக்கத்தில் ஒரு அருகம்பில் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேஜிக் நடக்கிறத பாருங்கள். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன? குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.